மித்ரன் காமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த லீடர்ஷிப் இந்த ஹெட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதில் லீடர்ஷிப் அண்டு மேனேஜர்ஸ் அந்த ஹெட்டிங்கில் நாம் வந்து பார்க்குறோம். இதில் பொதுவாக வந்து லீடர்ஷிப்னா யார், மேனேஜர்னா யார், அவங்களுடைய டிஃப்ரென்ஸு, லீடர்ஷிப்புக்கான குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். பொதுவாக வந்து ஒரு சில்ட்ரனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க 2 பேர் தான் வந்து குட் லீடர்ஸ். ஏன்னா அவங்க வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, மிஸ்டேக்ஸ் வந்து சொல்லுவாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, இது மாதிரி சொல்லக்கூடியது. இப்போ ஆன் திஸ் வீடியோஸ் யூ ஆர் கோயிங் டு சி லீடர்ஷிப். ஹூ இஸ் ஏ லீடர்ஸ்? ஜஸ்ட் a minute. Welcome to Mithran Commerce. Today we are going to see the leadership. இந்த ஹெட்டிங்ல லீடர்ஸ் அப்படின்னா யாரு, லீடர்னுடைய ஃபங்க்ஷன்னா, அவருக்கான குவாலிட்டிஸ், அடுத்து மேனேஜர்னா யாரு, அந்த மேனேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜர் அண்டு லீடர்ஸ், இதை பற்றி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து லீடர் அப்படின்னாவே மற்றவங்களை வழி நடத்துவர், மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ வந்து a leader is a person who guide and direct others. அதாவது வந்து ஒரு கைட் பண்ணுவாரு, டைரக்ட் பண்ணுவாரு மற்றவங்களை. அவன் மற்றவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபாலோவர்ஸ் அப்படின்றாரு. He gives focus on the effort on his followers. He always focus on followers called a leaders. Then manager. Manager like become a leaders, but his influence is subordinate to induce achieve the organizational goals or enterprises goal. அதாவது ஒரு லீடர் வந்து அவங்களுடைய ஃபாலோவரை கைட் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார், அவங்கள எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுவார். ஆனால் மேனேஜர்னு வரும்போது சபார்டினேட்டரை இன்டியூஸ் பண்ணுவார். எதுக்காக அப்படின்னா ஆர்கனைசேஷனல் கோலோ இல்லை என்டர்பிரைசஸ்னுடைய கோலோ வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. அடுத்து அக்கார்டிங் டு ஆலன் அப்படின்றவர் வந்து லீடர்ஸ் அப்படின்னா என்ன சார் சொல்றாருன்னா, a leader is one who guide and direct other peoples and given the effective direction and purposes அப்படின்றாரு. அடுத்து வந்து இந்த டெஃபினிஷன்ஸ்னு வரும்போது ஹோடோனல்ஸ் அப்படின்னு வரும்போது அவர் என்ன சார் சொல்றாருன்னா, லீடர்ஷிப் இஸ் த எபிலிட்டி ஆஃப் மேனேஜர் டு இன்டியூஸ் சபார்டினேட் டு ஒர்க் வித் கான்ஃபிடென்ஸ். அதாவது ஒரு ஒர்க்கரோ சபார்டினேட்டரோ வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த லீடர்ஸ் வந்து அவருடைய எபிலிட்டியை வந்து கொடுக்குறாரு அப்படின்றாங்க. அடுத்து வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் லீடர் அண்டு மேனேஜர்ஸ். லீடருக்கும் மேனேஜருக்கும் என்ன வித்தியாசம் சார்? பொதுவாக வந்து இவரு மற்றவங்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறாரு, இவரும் ஸ்டிமுலேட் தான் பண்றாரு. ஆனா சிமிலியர் டிஃபரண்ட் இஸ் தர் லீடர்ஸ் அண்டு மேனேஜர்ஸ். அதாவது பொதுவா வந்து ஒரு லீடர் அப்படின்னா அவருடைய பர்சனல் குவாலிட்டிஸ், அவர் தனித்திறமைகள் பொறுத்து தான் அவர் வந்து லீடரா லீடர் இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆனா மேனேஜர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அஃபிஷியல் அத்தாரிட்டி டு ஆக்ட் இன் த ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்று. அடுத்து லீடர் ஆஸ் ஏ ஃபாலோவர்ஸ். இந்த இடத்துல வந்து லீடர் வந்து யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பட் ஏ ஃபாலோவர்ஸ் ஆர் ஃபாலோஸ் ஏ லீடர்ஸ், பட் ஏ மேனேஜர் ஆஸ் ஏ சபார்டினேட்டர்ஸ். அவர் வந்து பின்தொடர்புல இருப்பாங்க, அவருக்கு பணிபுரியக்கூடிய நபர்கள். அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லீடர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்ன்னு வரும்போது இன்ஃபார்மல்ஸ். அதாவது த ரிலேஷன்ஸ் பிட்வீன் லீடர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இஸ் ஜென்ரலி இன்ஃபார்மல் பிகாஸ் இஸ் நாட் கிவன் எனி இன்ஃபர்மேஷன் டு ஏ பர்சனலி. அவர் என்ன பண்ணுவார்னா பர்சனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கும் சொல்ல மாட்டார், இன்ஃபார்மலாக தான் சொல்லுவார். நம்ம கம்யூனிகேஷன்ல ஒன்று சொல்லுவோம், எனி இன்ஃபர்மேஷன் தட் அஃபிஷியலி ரீச்சஸ் ஆன் ஏ பர்சன் இஸ் கால்டு ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் சார், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து
The relation between manager and subordinated வரும்போது ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ். ஃபார்மல்னா ஒரு மேனேஜர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய சபார்டினேட்டரை பர்சனலா மீட் பண்ணி ஏதோ ஒரு ஒரு கம்யூனிகேட் பண்றாருன்னு வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்மல்ஸ். அடுத்து என்னன்னா இல்ல லீடர்ஸ் வரும்போது பர்சனல் கோல். மேனேஜருக்கு வந்து ஆர்கனைசேஷனல் கோல் அப்படின்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் இஸ் த பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு லீடர்ஷிப் இஸ் வந்து பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஆனா மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்றாங்க. அடுத்து என்னன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஆஃப் கிரேட்டர் எக்ஸ்டென்ட் இன் ஆர் பார்ன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒருத்தருடைய பிறவியில வந்ததோ இல்ல இன்ஹெரிட்டோ வந்ததோ இருக்கலாம். ஆனா இதுல மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குவாலிட்டிஸ் ஆர் அக்வயர்டு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சேல்ஸ் பர்சன் ஒர்க்கிங் இன் ஏ ஆர்கனைசேஷன் இன் லாஸ்ட் 10 years he may be appointed as a sales manager. That is called qualities acquired. அடுத்து லீடர்ஷிப் இஸ் பாசிபிள் போத் அண்ட் இன்ஃபார்மல் குரூப்ஸ். லீடர்ஷிப்ல வந்து ஃபார்மலும் இருக்கும் இன்ஃபார்மல் குரூப்பும் இருக்கும். ஆனா மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அது முன்னாடி ஜிஎம், போர்ட் ஆஃப் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர்ஸ், மேனேஜர், அந்த மாதிரி நமக்கு வரக்கூடியது. இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் லீடர் அண்ட் ஏ மேனேஜர்ஸ். நெக்ஸ்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர்ஸ். அதாவது வந்து ஒரு லீடர்ஸ் அப்படின்னா அவருக்கு எந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் இல்ல எந்த குவாலிட்டிஸ் வந்து அவர் அக்வயர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் இஃப் யூ ஆர் கம்மிங் டு ஏ குட் லீடர்ஸ் யூ மஸ்ட் ஏபிள் டு அக்வயர் த ஃபாலோவிங் குவாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எபிலிட்டி டு அனலைசஸ். எபிலிட்டி டு அனலைசஸ். அனலைசஸ் மீன்ஸ்னா ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு சுச்சுவேஷனையோ அனலைசஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு தேவையான மென்டாலிட்டிஸ் வந்து இருக்கணும், மென்டல் பவர் இருக்கணும். அப்போ எபிலிட்டி டு அனலைசஸ்னா அனலைசஸ் எனி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ஆன் இமீடியட் சொல்யூஷன்ஸ் கிவன்ஸ். இட் இஸ் கால்டு எபிலிட்டி டு அனலைசஸ். நெக்ஸ்ட், எமோஷனல் ஸ்டெபிலிட்டிஸ். In case of we have an any emotional situation, do not take the any sudden decisions. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இல்ல not make decision influenced by emotionals. Next, self confidence. A successful leaders or leader must a lack of self confidence. அடுத்து foresight. Foresight means is nothing. ஃபியூச்சர்ஸ் ஆர் ப்ரிடிக்டட். எதிர்காலத்தை என்ன பண்ணணும்னா அவர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். அதாவது வந்து எது நடக்குமோ அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். வாட் இஸ் லைக்லி டு பி ஹேப்பன்ஸ். எது நடக்க இருக்குதோ அதை என்ன பண்ணணும் அவர் வந்து மீட் பண்ணணும். அண்டு ஆல்சோ கிவன் சம் சஜஷன்ஸ் ஆர் ரெடி ஆர் ப்ரிப்பேர்டு ஃபார் டு மீட் த சேலஞ்சஸ் இன் த அப்கமிங். நெக்ஸ்ட் வந்து சென்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்னு வரும்போதுனால நம்ம இந்த கலெக்டிவ் பார்கெனிங்ல பார்ப்போம், ஒரு எம்ப்ளாயும் மேனேஜ்மெண்ட்டும் கான்ஃப்ளிக்ட் வரும், அதுல அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அப்போ எ லீடர் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல்வேஸ் த ட்ரூத் ஆஃப் இயர் ஃபாலோவர்ஸ்ன்றாங்க. அடுத்து மென்டல் கரேஜ். மென்டல் கரேஜ் மீன்ஸ்னா டேக்கிங் சர்டன் போல்டு டெசிஷன்ஸ். நெக்ஸ்ட், கெப்பாசிட்டி டு மோட்டிவ்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு லீடர்ஸ் ஆல்வேஸ் டு பி மோட்டிவேட்டர்ஸ். அவர் எப்ப நல்லா மோட்டிவேட் பண்றாரோ இன்டியூஸ் பண்றாரோ அப்போதான் அவருடைய பர்சனல் கோலை அட்டைன் பண்ண முடியும். எ லீடர் மஸ்ட் பி ஏபிள் டு இன்டியூஸ் அண்ட் மோட்டிவேட் இஸ் ஃபாலோவர்ஸ் டு ஒர்க். அடுத்து, எபிலிட்டி டு கைடு. கைடு மீன்ஸ்னா எல்லா ஒர்க்கும் தெரிஞ்சு ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து இருக்க மாட்டாங்க, இல்ல தெரியாதவங்களும் இருப்பாங்க. அப்போ அவருடைய ஃபாலோவருக்கு அவர் என்ன பண்ணணும்னா கைட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா ஆக்சுவல் ஒர்க்குக்காக மஸ்ட் பி கைடு. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பொதுவாக பார்த்தோம் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபேக்ட், ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ், ஷேரிங் ஆஃப் நாலேஜ், அதுதான் வந்து கம்யூனிகேஷன்ஸ். அப்போ எ லீடர் மஸ்ட் அக்வயர் எ கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் understand the
ஃபாலோவர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள அவங்க என்ன கம்யூனிகேட் பண்றாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்து வந்து சோசியல் அபிலிட்டி, சவுண்ட் பிசிக்கல் ஹெல்த். சவுண்ட் பிசிக்கல் ஹெல்த்னு வரும்போது எ லீடர் மஸ்ட் நாட் இன் த ஹெல்த் ஆஃப் ஐக்யூஸ், அதாவது அவர் வந்து மென்டல் ஹெல்த் இல்லாம பிசிக்கல் ஹெல்த் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் மென்டல் ஹெல்த். அடுத்து வந்து ப்ராக்டிசிங் வாட் இஸ் ப்ராக்டிஸ்டு. அடுத்து ஆம்பிஷன்ஸ். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் திங்கிங்ஸ். இதுல பாசிட்டிவ் திங்கிங்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, லீஸ்ட் அண்ட் நாட் த லாஸ்ட், த லீடர் மஸ்ட் நாட் பி ஆப்டிமிஸ்ட். அதாவது என்னன்னா, ஒரு மாதிரி பாசிட்டிவ் தாட்லயே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒர்க் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நமக்கு வந்து இதுல ஃபாலோவர்ஸ்னா யாருன்னு கேட்பாங்க. எ பர்சன் who கைட் அண்ட் டைரக்ட் அதர்ஸ் கால்டு ஃபாலோவர்ஸ். மேனேஜர்ஸ்னு வரும்போது சபார்டினேட்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லீடர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ்னு வரும்போது லீடர் வந்து பர்சனல் குவாலிட்டிஸ், மேனேஜர்ஸ் வந்து அஃபீஷியல் குவாலிட்டிஸ். அடுத்து வந்து இன்ஃபார்மல் அப்படின்னு வரும்போது லீடர், ஃபார்மல் வரும்போது மேனேஜர்ஸ். நெக்ஸ்ட் இந்த குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர்ஸ் வந்து பார்த்துங்க. தேங்க்யூ.